இன்னமும் ரிட்டர்ன் கொடு என்று விநியோகஸ்தர்கள் போய் முற்றுகையிடாத ஒரே வீடு அஜித்தின் வீடுதான். ஆனானப்பட்ட ரஜினி, விஜய் வீடுகளுக்கு கூட நஷ்டப்பட்ட விநியோகஸ்தர்கள் திட்டம் போட்டு கூடிவிட முயன்றதை இண்டஸ்ட்ரி அறியும். ஆனால் அஜித்தின் வீட்டுக்கு மட்டும் இவர்கள் போகாததன் பின்னணி என்ன? இன்று வரை அது ஒரு புரியாத புதிர். இத்தனைக்கும் அவர் நடித்த சில படங்கள் விநியோகஸ்தர்களின் பாக்கெட்டை பதம் பார்க்காமல் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, அஜித்தின் முந்தைய பட வியாபாரங்களை முறியடிக்கும் விதத்தில் விவேகம் படத்தின் வியாபாரம் அமைந்து வருகிறதாம். உதாரணமாக, கர்நாடகா ஏரியால வேதாளம் 3 கோடி, எண்ணெய் எரிந்தால் 2.5 கோடி, ஆரம்பம் 1.5 கோடி, வீரம் 1.5 கோடி என்றிருந்த வியாபாரம் விவேகம் படத்திற்காக ஒரேடியாக உச்சம் தொட்டிருக்கிறது. எவ்வளவு தெரியுமா? 5.8 கோடி. இப்படி புயல் வேக பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருக்கும் அஜித் இப்படத்தின் மொத்த வியாபாரத்தை எத்தனை கோடியில் கொண்டு போய் நிறுத்துவார் என்பதை அறிய பிரமிப்போடு காத்திருக்கிறது இண்டஸ்ட்ரி. ஆமா, நீங்க எப்ப கட்சி ஆரம்பிக்க போறீங்க அஜித்?